நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போடலன்னா வெளியே போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கலாம், பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பற்றிச்சு. இப்போ நான் வந்து புதுசாக கிச்சன் செட்ஸ் வாங்கியிருந்தேன். பவுலு, டபரா செட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தேன். இதுவும் தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சோடனே பட்டை பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு மிளகாவை 3 பீஸாக கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் போட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமோ அவங்களாம் கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லலை. இஞ்சி பூண்டும் போட்டுக்கணும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போடணும். இதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டணும் கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி நல்லா வதங்கினோடனே மஷ்ரூம் போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம்.
இப்போ நான் எந்த தண்ணி ஊற்றணும்னா தயிர் மிக்ஸ் பண்ண வச்சேன் அந்த பவுல்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா கொப்பிச்சிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா வடிகட்டிப்போம். இப்போ நல்லா வடிகட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு சூப்பராக எரியுது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்துருச்சு ரைஸ்லாம். இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு மேலே மஷ்ரூம் பட்டாணியில் இருக்கிறது தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிட்டில்